ஒரு சம்பவம் நடந்துச்சு. மளிகை கடைக்கு போயிருந்தேன் காலையில. அப்ப இங்க நான் கேட்ட பொருள் இல்லன்ட்டு வேற கடைக்கு போயிருந்தேன். அது பள்ளிவாசலுக்கும் அதாவது பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நடுவுல இருக்கு. அது முட்டு சந்து கிட்ட. அதோட அங்க போனா கிளாஸ்ல படிக்கிற, மார்க்க கல்வி படிக்கிற மாணவிகள், வயசு பிள்ளைங்க 3 பேர் நிண்டு, அவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க நான் போற வரைக்கும். அப்புறம் நான் வந்து கூட்டம் செம்ம கூட்டம். ஒரு காலம் வர ஆச்சு. மளிகை கடைல ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்பயும் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப தெரிஞ்ச பிள்ளையா இருக்கேன்ட்டு அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கிட்ட போய், "அம்மா இங்க நிண்டு பேசாதீங்கம்மா, நீங்க போயிருங்கம்மா" அப்படின்னேன். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். கவனிக்கவே இல்ல. நான் சொன்னத வந்து பெருசாவே எடுத்துக்காம, அதுங்க பாட்டுக்கு நின்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்துச்சுங்க அந்த பிள்ளைங்க. வீட்டால நல்லாவே தெரியும். அவங்க வந்து பள்ளிவாசலுக்காக அதிகமான சேவைகள் செய்றவங்க. அதனால தான் நான் சொன்னேனே. மார்களும் இருக்காங்க. பாடசாலை என்ன சொல்லிக் குடுப்பாங்கன்னா, யாருமே வந்து ரோட்ல நின்டு பேசக்கூடாது. விரசா வீட்டுக்கு போயிரணும். அத தான் சொல்லிக் குடுப்பாங்க. நல்லது மட்டும் தான். தாய் தகப்பன் வந்து மதரசால சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்னு இருக்காதீங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நேரு வழி அப்படி மதரசால சேர்த்தா மட்டும் வந்துராது. நீங்களும் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். பிள்ளைங்களுக்கு எதுவும் அவ்வளவா தெரியாது. அதுங்கள வந்து வழி நடத்துறது நம்மளுடைய வேலை. சொல்லுவாங்கன்னா, மதரசாவ தான் சொல்லுவாங்க. ஆனா தாய் தகப்பன் மேல தான் தப்பு இருக்கு. மதரசாக்கள்ல நல்லத சொல்லிக் குடுத்து அனுப்பி விடுவாங்க. அத வந்து கடைப்பிடிக்கிறது பிள்ளைங்களுடைய வேலையா அல்லவா?